ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது கடையில் 200 கிராம் காளான் வாங்கி கழுவி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 2 பல்லாரி, 2 தக்காளி பழம் கழுவி கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் புதினா மல்லித்தலை வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூனு தயிர், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் பிரியாணி போட்டிருந்தா நம்ம அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் நம்ம குக்கரை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். அதில் தாளிப்பு பொருளை போட்டு தாளிங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த பச்சை வாசம் போகும்போது தக்காளி பழத்தை சேர்த்துங்க. அதையும் நல்லா கிளறி விடுங்க. அந்த டைமில் நம்ம வச்சுருக்க 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டு கூடவே காளானையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சுவைக்காக ஒரு பாதி மூடி நம்ம எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் பிரியாணி அரிசிக்கு 1 1/2 கப் தண்ணிங்கிற விதத்தில் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரியாணி அரிசியை கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ தண்ணி கொதிக்கும் போது அந்த பிரியாணி அரிசியை போடுங்க. போட்டு இந்த கிளறி விடுங்க. இப்போ நல்லா கொதித்து வரும்போது நம்ம மூடியை போட்டால் போதும். இப்போ குக்கரை மூடிட்டு 2 விசில் மட்டும் விடுங்க. 2 விசில் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதே பாத்திரத்தில் வைக்காமல் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். நம்ம அதே பாத்திரத்தில் வச்சோம்னா சாதம் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ அது கூட கொஞ்சம் புதினா மல்லித்தலையை சேர்த்து கிளறி விடுங்க. இதுக்கு நம்ம தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். நல்லா வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்து தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.